செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. நன்மை செய்ய நான் நினைக்க நகைத்து என்னை வெறுப்பவரை அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. உதவி செய்ய நான் நினைக்க உதைத்து என்னை வதைப்பவரை அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. உறவு கொள்ள நான் நினைக்க ஊறு செய்ய நினைப்பவரை அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. பிழை பொறுக்க நான் நினைக்க பேதை என பழிப்பவரை அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. துன்ப துயர் நான் சுமக்க துணை தராது அகல்பவரை அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. அமைதி வழி நான் திறக்க அதை அடக்க முயல்பவரை அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேதவசனம் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அதுக்கு முந்தின வசனத்தில் ஒரு சொல்வார், தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சித்து மேட்டிமையான கண்களை தாழ்த்தி என்னுடைய விளக்கை நீங்கள் ஏற்றுவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவருடைய விளக்கை ஏற்ற விடாமல் பண்ணி கொண்டிருந்த மக்களை ஆண்டவர் என்ன செய்தார்? தாழ்த்தி தான் இவருடைய விளக்கை ஏற்றார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் விளக்கு அப்படின்னு சொன்னாலே ஆசீர்வாதம் தான். விளக்குனாலே இதுதான் ஆசீர்வாதம். ஒரு வீட்டுக்கு விளக்கு அப்படிங்கும்போது ஒரு பெண்ணை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற தேவன் தான். அவர் தான் விளக்கை ஏற்ற முடியும். மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த விளக்கு பிரகாசம் இல்லாமல் எரிஞ்சுக்கிட்டுச்சுன்னா அவரை தீண்டி ஏற்றுவாராம். அந்த விளக்கினுடைய அந்த திரியை தீண்டி ஏற்றி நல்லா அதில் உள்ள கறி அதில் உள்ள வேண்டாதெல்லாம் கைட்டு எடுத்து நசுக்கி போட்டுட்டு அவர் அதை புது திரியாக மாற்றி அந்த விளக்கை எரிய செய்வார். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விளக்கை ஏற்றுவார். விளக்கை ஏற்றும்போது எந்தெந்த தடைகள் இருக்குதோ அந்த தடைகளெல்லாம் நீக்கி, எந்த சாபக்கட்டுகள் இருக்கிறதோ, என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம விட்டு எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நம்முடைய விளக்கை ஏற்றுவார். அப்போ தான் அது சரியானபடி எரிய முடியும். விளக்கு என்று சொல்லும்போது அந்த ஆசீர்வாதத்தை நாமும், விளக்குன்னு சொன்னால் ஆசீர்வாதம், இன்னொன்று வெளிச்சம் கொடுக்கறதுனா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. முதல்ல நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், பிறகு மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்முடைய விளக்கின் மூலமாக விளக்கு அப்படியே ஒளி கொடுக்கும்போது என்ன செய்யும்? மற்றவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும். ஒரு இருள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த இருளில் ஒரு விளக்கு கொண்டு போய் ஒரு மெழுகுவத்தை கொண்டு போயிட்டால் அந்த இருளெலாம் என்ன செய்யும்? ஓடிடும். அப்போது வெளிச்சத்தை கண்ட இருள் மறைந்து போகிறது போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் ஆண்டவர் மாற்றுவார். விளக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, நானே ஒளி அப்படின்ட்டுருக்காரு. அவர் தான் விளக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விளக்காக அவர் வர வேண்டும். விளக்கு அப்படின்னு சொன்னால் வேத வசனத்துக்கு ஒப்பிடுவாங்க. இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது நம்முடைய பாதைக்கு தீபமும், பாதைக்கு வெளிச்சமும், கால்களுக்கு தீபமாக இருக்கும் அந்த வசனம். இப்போ பாருங்கள், விளக்குன்னு சொல்லப்படும்போது நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஆசீர்வாதம் இருக்குது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, அப்புறம் நமக்கு பாதை காட்டுகிறதா இருக்குது, நம்முடைய வாழ்க்கைக்கு வழி காட்டுகிறதா இருக்கிறது அந்த விளக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வசனங்களும் நமக்கு என்ன செய்யுது? வழிகாட்டுது. அதை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம்? ஆசீர்வாதமாக இருக்கலாம். நம்முடைய விளக்கு எரியும் போது மற்றவர்கள் அதை என்ன செய்வாங்க? பார்த்து அவங்க அந்த வெளிச்சத்தில் களி கூறுவாங்க. இப்போ அந்த வெளிச்சத்தை பற்றி நமக்கு, ஒளியை பற்றி நமக்கு வேதத்தில் நிறைய பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதான் இவர் சொல்ல, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், அப்புறம் என் இருளை கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அதை சொன்னேன்ல, இருள் வெளிச்சமாகணும்னா என்ன செய்யணும்?
ஒரு இருளான இடத்துல ஒரு விளக்கை கொண்டு போனால் போதும், அந்த இருள் என்ன செய்யும்? வெளிச்சமாக மாறிடும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருள் போன்ற பகுதிகளை மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, விளக்கு போன்ற வசனங்களை கவனிக்கணும். விளக்காகி அவரை நாம் பின்பற்றணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்க முடியும். தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் அப்படின்னா, இருளை வெளிச்சமாக்கணும்னா அந்த இடத்துல ஒரு ஒளியை கொண்டு வரணும். அந்த ஒளி யாருன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதிகள்லாம் இருளாக இருக்கிறதோ அங்கே அவருடைய வசனத்தை கொண்டு, அவருடைய வார்த்தையை கொண்டு, அவரை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்னேற வேண்டும். அவரை பிடித்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல நாம் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த விளக்கு நமக்கு வெளிச்சம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யும்? வெளிச்சமாக மாற்றும். நம்முடைய விளக்கு போன்ற வசனத்தை நீங்கள் கவனித்தீங்கன்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். விளக்கு போன்ற வார்த்தைகள், விளக்காகிய வசனங்கள், விளக்கு போன்ற வழிகள் அவருடையது. அதை நாம் பின்பற்றும்போது, அவருடைய வழிகளில் நடக்கும்போது நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக்குவார். நமக்கு எத்தனை இருள் அப்படின்னு சொன்னாலே என்னெல்லாம் அவர் சொல்லலாம்? கவலைகளை சொல்லலாம், கஷ்டங்களை சொல்லலாம், கண்ணீர்களை சொல்லலாம், பாதை தெரியாமல் நிற்கலாம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். இது எல்லாமே இருள் தான். வியாதி ஒரு இருள். இந்த இருளெல்லாம் ஆண்டவர் வெளிச்சமாக்கணும் அப்படின்னா நாம் நம்மை அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். அவர் நம்முடைய வழிகளை சரி பண்ணி நம்ம என்ன செய்வார்? வெளிச்சமாக மாற்றுவார். நம்முடைய விளக்கு அணைந்து போய் விடாமல் ஏற்றுவார். என் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். அப்பா, என்னுடைய இருளை வெளிச்சமாக்குவதும் என்னுடைய விளக்கை ஏற்றுவதும் உங்கள் கருத்தில் தான் இருக்குப்பா. நான் அதுக்கு இடம் கொடுக்குறேன், வழி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? அதிசயத்தை செய்வார். ஆமென். எனது விளக்கு எரிய செய்வி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. ஐயா சோத்திரம், இசையா சோத்திரம், ஐயா சோத்திரம், இசையா சோத்திரம். ஆமெனப்பா. அப்பா, எங்களுடைய விளக்கை ஏற்றி எங்களுடைய இருளை வெளிச்சமாக மாற்றி எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆண்டவரே ஒளி பெற செய்தீரே, அதற்காக நன்றி. இருளான பகுதிகளெலாம் வெளிச்சமாக மாற்றினீங்களே, அதுக்காக நன்றி. விளக்கு ஏற்றி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி. உங்களுடைய வேத வசனமாகிய விளக்கின் வெளிச்சத்தில் நடக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி. இன்னும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய விளக்கை, உங்களுடைய வேத வசனத்தின் விளக்கின் ஒளியில் நாங்கள் நடந்து நாங்கள் இன்னும் அதிக பிரகாசம் அடையத்தக்கதாக, வெளிச்சமாகத்தக்கதாக எங்களை பக்குவப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க.